சென்னை மத்திய கைலாஷ் பகுதியில் அமைக்கப்பட்டிருக்க எல் வடிவ மேம்பாலம் இன்னும் ஒரு வார காலத்தில் திறக்கப்பட்டு மக்கள் பயன்பாட்டிற்கு ஒப்படைக்கப்பட இருக்கு. மத்திய கைலாஷ் பகுதியை பொறுத்த வரைக்கும் இந்த சாலை அதிக போக்குவரத்து நெரிசல் மிகுந்த சாலையாக தான் இது இருக்கு. இந்த சந்திப்புல மட்டும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டா 15 to 20 நிமிடங்கள் அங்கேயே அந்த நேரத்தை செலவிடக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். படக்கூடிய அந்த சிரமத்தை அறிந்து அரசு சார்பில் ஒரு நடவடிக்கை எடுக்கப்பட்டு இந்த பாலம் கொண்டு வரப்பட்டிருக்கு. சென்னை மத்திய கைலாஷ் பகுதியில் அமைக்கப்பட்டிருக்க எல் வடிவ மேம்பாலம் இன்னும் ஒரு வார காலத்தில் திறக்கப்பட்டு மக்கள் பயன்பாட்டிற்கு ஒப்படைக்கப்பட இருக்கு. மத்திய கைலாஷ் பகுதியை பொறுத்த வரைக்கும் இந்த சாலை அதிக போக்குவரத்து நெரிசல் மிகுந்த சாலையாக தான் இது இருக்கு. ஏன்னா OMR பகுதியில் இருக்கிற நிறைய தொழில் நிறுவனங்கள், ஐடி போன்ற தொழில் நிறுவனங்கள், கிண்டி, மேலும் இங்க இருக்கக்கூடிய IIT, அண்ணா யூனிவர்சிட்டி, இந்த மாதிரியான கல்வி நிறுவனங்கள், தொழில் நிறுவனங்கள் இருக்கிறதுனால நிறைய மக்கள் அதிகம் பயன்படுத்தக்கூடிய ஒரு சாலையாக இது இருக்கு. அதனால நிறைய போக்குவரத்து நெரிசல், அதாவது பீகாஸ் அப்படின்னா சொல்லவே வேணாம், அவ்வளவு போக்குவரத்து நெரிசல் இருக்கக்கூடிய ஒரு இடமா இருக்கும். இந்த சந்திப்புல மட்டும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டா 15 to 20 நிமிடங்கள் அங்கேயே அந்த நேரத்தை செலவிடக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். எனவே மக்கள் படக்கூடிய அந்த சிரமத்தை அறிந்து அரசு சார்பில் ஒரு நடவடிக்கை எடுக்கப்பட்டு இந்த பாலம் கொண்டு வரப்பட்டிருக்கு. முக்கியமா போக்குவரத்து நெரிசலை குறைக்கக்கூடிய வகையில இந்த பாலம் கொண்டு வரப்பட்டு பணிகள் எல்லாம் முடிவு பெற்று இன்னும் ஒரு வார காலத்தில் திறக்கப்பட இருக்கு. இந்த பாலத்தை பொறுத்த வரைக்கும் 60 கோடி செலவில் 650 மீட்டர் தொலைவு வரை இந்த பாலமானது அமைக்கப்பட்டிருக்கு. சர்தார் பட்டேல் சாலையையும் ராஜீவ்காந்தி சாலையையும் இணைக்கக்கூடிய வகையில ஒரு வழி பாலமாக, ஒரு வழி செல்லக்கூடிய பாதையாக இது அமையப்பட இருக்கு. இதன் காரணமா இந்த பாலம் திறக்கப்பட்ட பிறகு போக்குவரத்து நெரிசல் வெகுவாக குறையும் அப்படின்னு நாம எதிர்பார்க்கலாம். ஏன் அப்படின்னா கிண்டி, கோட்டூர்புரம் இந்த மாதிரியான இடங்கள்ல இருந்து வரக்கூடிய வாகனங்கள் இங்கே இந்த சிக்னல் கிட்ட நிற்க வேண்டிய அவசியமே கிடையாது. நேரா OMR செல்லக்கூடியவர்கள் இந்த பாலத்தை பயன்படுத்தி ஒரு இடத்தில் கூட நிற்க தேவையில்லை. அதே போல அடையாறிலிருந்து கோட்டூர்புரம், கிண்டி நோக்கி செல்பவர்களும் கூட, அதே போல கிண்டியிலிருந்து அடையார் செல்பவர்கள், இப்படி இந்த சாலை முழுக்க போக்குவரத்து மாற்றங்கள் எல்லாம் செய்யப்பட்டு எந்த இடத்திலும் சிக்னலில் நிற்க வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த வகையில தான் இந்த பாலம் அமைக்கப்பட்டு திறக்கப்பட இருக்கு. முக்கியமாக இங்க இருக்கக்கூடிய தொழில் நிறுவனங்கள், கல்வி நிறுவனங்களுக்கு செல்லக்கூடியவர்களினுடைய நேரம் என்பது 15 to 20 நிமிடங்கள் வரை இதனால மிச்சமாகும். எனவே இந்த மத்திய கைலாஷ் பகுதி மட்டும் கிடையாது, அடையாறு, கோட்டூர்புரம், கிண்டி, OMR இந்த மாதிரியான இடங்களை சேர்ந்தவர்கள் இந்த பகுதியில் செல்லக்கூடிய வாகன ஓட்டிகளினுடைய நேரம் மிச்சமாவதோடு அவர்களினுடைய அந்த சிரமம் என்பது வெகுவாகவே குறையும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. இந்த இடம் மட்டும் கிடையாது, சென்னையில் நிறைய இடங்கள்ல போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்துறதுக்கு அரசு சார்பில் நிறைய நடவடிக்கைகள் எல்லாம் எடுக்கப்பட்டு இருக்கு. தேனாம்பேட்டை மேம்பாலமாக இருக்கட்டும், 2 அடுக்கு பாலமாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய முன்னெடுப்புகளை நெடுஞ்சாலைத்துறை சார்பில் செய்யப்பட்டு வருது. அதன் ஒரு பகுதியாக தான் இந்த பாலம் என்பது கட்ட திட்டமிடப்பட்டு தற்பொழுது இன்னும் சில நாட்களில் மக்களினுடைய பயன்பாட்டிற்கு திறக்கப்பட இருக்கு. இது திறந்த பிறகு இந்த பகுதி மக்களுக்கும் வாகன ஓட்டிகளுக்கும் ஒரு சிரமத்தை குறைக்கக்கூடிய வகையில் இது அமையும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. ஒளிப்பதிவாளர் சந்தோஷ்குமார், உதவியாளர் அபிலேஷுடன் செய்தியாளர் லதா.